சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. திரோட் சிங் தலைமையில் வடகிழக்கு பகுதியின் காசி மக்கள் மேற்கொண்ட தீரமான போராட்டம் பற்றி சொன்னீர்கள். அதுபோல் வேறு போராட்டங்கள் நடந்தனவா தாயே? ஆம் மகனே, அங்கே காசிக்களைப் போல சிங்போக்களும் பெரும் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதுவும் அதே காலத்தில்தான் அசாம் மலைவாழ் மக்கள் பிரிவினரான சிங்போக்கள் கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த மாற்றங்களை எதிர்த்து மிக பெரும் அளவில் போராட்டங்களை நடத்தினார்கள். பாதிக்கப்பட்ட நிலச்சுவாந்தார்கள் அவர்களது எதிர்ப்பை ஊக்குவித்தார்கள். அவர்களிடையேயும் ஒரு வீரன் தலை தூக்கினான். அவன் பெயர் ராணுவா கோஹேன். 1830, 1839, 1843 என ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்களின் போராட்டம் பேரெழுச்சியை ஏற்படுத்தி இராணுவ அடக்குமுறைகளால் அடங்கி போய்விட்டது. ராணுவா கோஹேன் தலைமையில் ஈட்டி, வாள், கைத்துப்பாக்கிகள் சகிதம் கம்பெனி படையினரை கொடூரமாக தாக்கினார்கள் சிங்போக்கள். சுஃபா ப்ளூங் எனும் பெயர் கொண்ட ராணுவா கோஹேன் சாடியா எல்லைப் பகுதியின் கதாநாயகனாகவே அறியப்பட்டான். அவனே அந்த சாடியா பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான முதல் சுதந்திர போர் வீரனாக முன்னிறுத்தப்பட்டான். அப்படித்தான் அந்த பகுதி மக்களும் அவனை போற்றினார்கள். அவனுக்கும் முன்பே 1828 கோம்தான் கோவார், தனஞ்சய் போர்கோஹேன் ஆகியோர் தங்கள் துடிப்பான வீரச் செயல்களால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பெரும் சவாலாக விளங்கினார்கள். என்றாலும் ராணுவா கோஹேனின் தலைமையிலான கிளர்ச்சி அசாமின் வரலாற்றில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. என் மற்ற நிலப்பகுதிகளைப் போலன்றி அசாம் பகுதி கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததுதான். பர்மாவில் வெடிக்கும் மாற்றங்கள் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அப்படித்தான் 1825 மார்ச் 5 முதல் பர்மிய போர் வெடித்தபோது இங்கும் அதன் தாக்கம் வெளிப்பட்டது. பர்மிய ஜெனரல் மகாபந்துலா இங்கே ஓர் ஊடுருவலை நிகழ்த்தி படையெடுத்த போது அவனது அரசன் அவனை திரும்ப அழைத்தான். அந்த நேரம் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் இருந்து பர்மிய படைகளை விரட்டியடிக்கும் பணியை ஏற்றான் கர்னல் ரிச்சர்ட்ஸ். அவனுக்கு கோல்கத்தாவில் இருந்து கம்பெனியின் உத்தரவு வந்தது. கோல்பாராவில் 3000 சிப்பாய்களுடன் துப்பாக்கி வெடிமருந்துகள் சகிதம் முன்னேறியவன் குவஹாத்தியை அடைந்தான். அவனுக்கு சிறிய அளவில்தான் அங்கே எதிர்ப்பு இருந்தது. அங்கே அவனுடன் டேவிட் ஸ்காட்டும் இணைந்தான். அவர்கள் 27வது நேட்டிவ் காலாட்படையின் 3 கம்பெனிகளுடன் கச்சாரில் இருந்து ஜெயின்டியா மலைகள் வழியே அணிவகுத்துச் சென்றார்கள். 1826 ஜனவரியில் கர்னல் ரிச்சர்ட்ஸ் நாம்டாங் ஆற்றின் அருகே பர்மியர்களுடன் போரிட்டான். பர்மியர்கள் ஆக்கிரமித்திருந்த அஹோம் தலைநகர் ரங்பூர் சிவசாகருக்கு அவர்கள் துரத்தி அழிக்கப்பட்டார்கள். அஹோம் தலைநகரை கைப்பற்ற போரை தொடர்ந்தான் ரிச்சர்ட்ஸ். 57வது 46வது நேட்டிவ் காலாட்படையினர் பர்மியர்களுடன் கடுமையாக போரிட்டார்கள். இரு தரப்பிலும் கணிசமான இழப்புகள்தான். வேறு வழியின்றி பர்மியர்கள் ரங்பூரை கைவிட்டு பட்காய் மலைகள் வழியாக பின்வாங்கினார்கள். மன்னன் சந்திரகாந்த் சிங்க பர்மியர்களிடமிருந்து தப்பித்து வங்கத்துக்கு ஓடினான். புரந்தர சிங்க பிரிட்டிஷாரின் ஆளுகை பிரதேசத்தில் இருந்தான். அதனால் ஆங்கிலேயர்கள் மறைமுகமாக ஆவா பகுதி அரசனுடன் 1826
யாண்டபு ஒப்பந்தத்தை செய்தார்கள். அதன் மூலம் அசாம் அதன் அனைத்து எல்லை பகுதிகளையும் தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் அசாம் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக பிரிட்டிஷாருடன் நேரடியாக மோத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.